வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போரான் ட்ரைஃப்ளோரைட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா, போரான் ட்ரைஃப்ளோரைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் எதை பற்றி பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ப்ரீவியஸ் கிளாஸஸில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டைபோரனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், அவனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கடைசியாக அவனுடைய யூசஸ் வரையும் பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதோடைய யூசஸில் ஹை எனர்ஜி ஃபியூவல் ஃபார் ப்ரொப்பலன்ஸ், அதாவது உந்திகளுக்கு எனர்ஜியை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, எனர்ஜி ஃபியூவலை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா டைபோரன்ஸை பார்த்தோம். ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜனை சேர்த்துறவன்னு அர்த்தம். அதுக்கு யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபரன்ஸாக யூஸ் பண்ணோம். அந்த தென் வெல்டிங் டார்ச்சஸில் யார் யூஸ் பண்ணுவாங்க? நம்ம டைபரன்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போரான் ட்ரைஃப்ளோரைட், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுலேயும் ஃபஸ்ட்டு அவனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் மெயினாக எதுலேருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைஃப்ளோரைட்ஸ். இந்த பாருங்கள், இங்கே நம்மளுடைய புக்கில் ஜஸ்ட் ஒரு ஸ்பெல் மிஸ்டேக் இருக்குது, இதை அப்படியே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது ஒரு கரெக்ஷன்ஸும் இங்கே ஒரு கரெக்ஷன்ஸும் பண்ணிக்கிங்க. இங்கே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BF3 வரணும். ஓகேங்களா, BF3 வரணும், அதை மாற்றிக்கிங்க. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போரான் ட்ரைஃப்ளோரைட் இஸ் அப்டைன்டு பை த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கால்சியம் ஃப்ளோரைட் வித் போரான் ட்ரைஆக்சைடு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? கால்சியம் ஃப்ளோரைடோட யாரை ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க? போரான் ட்ரைஆக்சைடு ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ இதில் மெயின் ரியாக்டன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியமும் போரான் ட்ரைஆக்சைடும் தான். கூட யார் சேர்த்து சொல்லியிருக்காங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஏன் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். இந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணணும், இன்னொன்று இதில் இருக்கிற வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்ணணும். அதுக்காக யாரை கூட சேர்த்துவாங்க? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்டை சேர்த்திருப்பாங்க. புரியுதுங்களா? சரி பாருங்கள், ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். போரான் ட்ரைஃப்ளோரைடு, போரான் ட்ரை oxide when it is treated with calcium fluoride in the presence of concentrated sulfuric acid it gives. இங்கே பாருங்கள், இதில் எல்லாத்தையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களால் ஈஸியாக உடச்சிட முடியுமா? ப்ளஸ்ஸு, இது மைனஸ், அதே போல் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க போரான் இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்க ஃப்ளூரினோட சேர்ந்து போரான் ட்ரைஃப்ளோரைடாக மாறிடும். BF3, இதை கரெக்ஷன் பண்ணிக்கன்னு சொன்னேன். BF3 மாறிடும். இல்லைங்களா, BF3 மாறிடும். எகைன் நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது H+ எப்படி சல்ஃபூரிக் ஆசிட் போட்ட உடனே H+ டொனேட் பண்ணிவிட்டோம். அப்போ மிச்சம் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா SO4- இருக்குங்களா? இந்த மைனஸோட இங்கே இருக்க கால்சியம் சேர்ந்துச்சு அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட்டாக மாறிடும். புரியுதுங்களா? எகைன் மிச்சம் இருக்கிறது என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஹைட்ரஜன் இருக்கா, அந்த இங்கே யார் இருக்காங்க? ஆக்சிஜன் இருக்காங்க. அப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு வாட்டர். புரியுதுங்களா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸில் நம்மளுடைய ரியாக்டன்ஸ் யார், நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் யாருங்கிறத கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதை எஃப்பாக வச்சுங்க. இப்போ பாருங்கள், இங்கே போரான் 2 இருக்கா? ஸோ சிம்பிளாக இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ன்னு போடணும். புரியுதுங்களா? அண்ட் தென் எகெயின் இங்கே வெறும் கால்சியம் ஃப்ளூரைட் மட்டும்தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ளூரின் எத்தனை இருக்குது? 2 × 3 எவ்வளோ இருக்குது? 6 இருக்கா? அப்போ இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் என்ன போட்டிருப்பீங்க நீங்கள்? 3 அப்படின்னு போடணும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போரானையும் பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஃப்ளூரினையும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கால்சியம் பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே கால்சியம் 3 இருக்குது, இங்கே 1 தானே இருந்துச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? நம்ம 3 அப்படின்னு போடணும். அப்போ 3 கால்சியம். சல்ஃபேட் பாருங்கள், இங்கே 1 தான் இருந்திருக்கும், ஏன்னா முன்னாடி நம்ம போட்டிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ 1 தான் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கால்சியம் 3 இருந்துச்சு, சல்ஃபேட்டு 3 இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்னெல்லாம் போட்டாகணும்? 3 அப்படின்னு போட்டாகணும். இப்போ எகைன் பாருங்கள், இங்கே 6 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தான வாட்டராக மாறும்னு சொன்னேன். அப்போது 3H2O மாறிடும். புரியுதுங்களா? ஈக்குவேஷன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், it can also be obtained by treating boron trioxide with carbon and then fluorine. ஓகேங்களா, போரான் ட்ரைஆக்சைடை யாரோட ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க? கார்பன் அண்ட் தென் ஃப்ளூரினோட ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், போரான் ட்ரைஆக்சைடு, கார்பன் அண்ட் தென் ஃப்ளூரின். ஓகேங்களா, இது உடைக்க முடியுமா நம்மளால்? உடைச்சிருங்க. இங்கே பாருங்கள், கார்பன் அண்ட் தென் ஆக்சிஜன். கார்பனோட ஈஸியாக யார் சேர்ந்துருவாங்க? ஆக்சிஜனை சேர்ந்துருவாங்க.
ஓகேங்களா. கார்பன் ஆக்ட் ஆஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். அப்போ மற்றவனை ரெடியூஸ் பண்ணுறான் அப்படின்னா ரெடக்ஷன் என்ன அர்த்தம்? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ அடுத்தவங்ககிட்ட வந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுவான், அந்த ஆக்சிஜனை இவனே வாங்கிக்குவான். ஸோ கார்பன் கன்வெர்ட்ஸ் இன்டு கார்பன் மோனாக்சைடு. நெகைன் இங்கே இருக்கிற போரான் இங்கே இருக்கிற ஃப்ளூரினோட சேர்ந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? போரான் ட்ரைஃப்ளூரைடாக மாறிடும். இப்போ பாருங்கள், இங்கே 2 போரான் இருந்துச்சா, ஸோ இங்கே 2ன்னு போட்டுறோம். அப்போது இங்கே ஒரே ஒரு ஃப்ளூரின் பார்த்திங்கன்னா ஒரு மாலிகுல் தான் இருக்குது, அதாவது F2ன்னு ஒன்று தான் இருந்திருக்கும். இவன் முன்னாடி என்ன போட்டாகணும், நம்ம 3ன்னு போட்டாகணும். காரணம் என்ன, இங்கே 6 ஃப்ளூரின் இருக்கா, ஸோ அப்போ இங்கே 3ன்னு போட்டாகணும். அப்போது 6 ஃப்ளூரின் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 3 ஆக்சிஜன் இருக்கா, அப்போது இங்கே நம்ம 3 போட்டாகணும். ஓகேங்களா. 3ன்னு போட்டோம் அப்படின்னா கார்பன் எத்தனை வந்து நம்மளுக்கு 3 தான் வந்துடும். புரியுதுங்களா இந்த ஈக்குவேஷன்ஸு? அகைன் தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பிஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா? பிஹெச்னால் ஒன்றும் கிடையாது, ஃபினைல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பென்சீன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை தான் நம்மளது ஷார்ட் ஃபார்ம் எப்படி கொடுப்பாங்கன்னா பிஹெச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே பிஹெச்னால் ஒன்றும் கிடையாதுப்பா, C6H5. சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, இதுதான் ஃபினைல். ஓகேங்களா, C6H5. சரி, இதோட ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், C6H5 N டபுள் பாண்டு NBF4. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா இது ப்ளஸ் ஆகவும் இது மைனஸ் ஆகும். இதோடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பென்சீன் டைஅசோனியம் டெட்ரா, 4 இருக்கா இல்லைங்களா, டெட்ரா ஃப்ளூரோ போரேட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. ஏன் போரேட்டுன்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜஸோடு முடிஞ்சிருக்கா இல்லையா, அப்போ போரேட் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், தெர்மல் டீகம்போஷன் ஆஃப் பென்சீன் டைஅசோனியம் டெட்ரா ஃப்ளூரோ போரேட் அப்படின்னு கொடுத்துருக்கோமா இல்லைங்களா. இப்போ பாருங்கள், என்கிட்ட இருக்கிற பென்சீன் டைஅசோனியம் டெட்ரா ஃப்ளூரோ போரேட்டை நான் ஹீட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், ஏற்கனவே இதில் பென்சீன் 10% இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பென்சீனுக்கு பதிலாக இப்படிலாம் போட்டிருக்கணும், இதுக்கு மேலே என் டபுள் பாண்டு NBF4 அப்படி இருக்கும். ஓகேங்களா, BF4 இருக்கும். இதை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஈஸியாக இந்த இடத்துல இருக்கிற நைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகிடும். இந்த பாண்ட்ஸ்லாம் ஈஸியாக பிரேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாண்டு ஃபஸ்ட்டு இந்த பாண்டு பிரேக்கப் ஆகி BF4 மைனஸ் தனியாக வெளியே போவோம். அண்ட் தென் இதுலேருந்து நைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடும். இங்கே பாருங்கள், இப்போ இதோட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H5 மட்டும் இருக்குமா, C6H5 தானே. ஓகே, இதோட இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இங்கே இருக்கிற BF4 மைனஸாக பிரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு BF4 மைனஸாக பிரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இதிலேருந்து ஒரே ஒரு ஃப்ளூரின் வந்து இந்த C6H5ஓட சென்ஸ் என்ன கிடைக்கும் எனக்கு, C6H5F அப்படின்னு மாறிடுமா. ஸோ அதுதான் ஷார்ட்டாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா PHF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் கேஸ் இங்கே வால்வ் ஆகிறது இங்கே கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து BF4லேருந்து ஒரு ஃப்ளூரின் போச்சுன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, BF3 கிடைக்கும். புரியுதுங்களா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க பென்சின் டைஅசோனியம் டெட்ரா ஃப்ளூரோபோரேட்டை நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா, ஹீட்னா அதான் தெர்மல் டீகம்போஷன், அதாவது நம்ம ஹீட் பண்ணும்பொழுது இதில் இருக்க நடுவில் இருக்கிற பாண்ட்ஸில் என்ன ஆகும்னா பிரேக்கப் ஆகிடும், நம்ம கொடுக்குற எனர்ஜியை வச்சு பிரேக்கப் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BF3 PHF அண்ட் N2 கிடைக்கும். புரியுதுங்களா. ஸோ 3 ப்ரிப்ரேஷன்ஸ் இது வரையும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, போரான் ட்ரைஆக்சைடு வித் கால்சியம் ஃப்ளோரைடு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். ரெண்டாவது ப்ரிப்ரேஷன்ஸு போரான் ட்ரைஆக்சைடு வித் கார்பன் அண்ட் தென் ஃப்ளூரின், இது ரெண்டாவது ப்ரிப்ரேஷன்ஸ். மூணாவது ப்ரிப்ரேஷன்ஸு பென்சீன் டைஅசோனியம் டெட்ரா ஃப்ளூரோ போரேட் ஆன் தெர்மல் டீகம்போஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், போரான் ட்ரைஃப்ளூரைட் ஹேஸ் அ பிளேனார் ஜாமெட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. பிளேனார் ஜாமெட்ரி அப்படின்னா என்கிட்ட அந்த இதில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே பிளேனில் அமைஞ்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பிளேனார் ஒரே பிளேன்ஸில் இருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு கோன் வச்சுருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன்.
ஓகேங்களா? ஒரு பிரமிட் வச்சுருக்க மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மேலே யார் இருப்பாங்கன்னா இந்த கூம்பில் போரான் இருக்கும். இந்த சைடு ஒரு ஃப்ளூரினு, இந்த சைடு ஒரு ஃப்ளூரினு, இந்த சைடு ஒரு ஃப்ளூரின். ஓகேங்களா? பிளேனார் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அவனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பிளேனார் ஜாமெட்ரி. இட் இஸ் அ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் அண்ட் அக்செப்ட் எலக்ட்ரான் பேர்ஸ் டு ஃபார்ம் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? இதுதான் முக்கியமான லைன்ஸ். இட் இஸ் அன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் அண்ட் அக்செப்ட் pair of electrons to form coordinate covalent bonds. ஸோ ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருக்க போரான்ங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். போரானுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 5 இல்லைங்களா? 5 இருக்குமா? ஸோ எப்படி எழுதலாம் நம்ம? 1s2 1s2 2s2 2p1 அப்படின்னு போட்டுருவோமா? இது கே ஷெல்லு, இது எல் ஷெல்லு இல்லையா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் இருக்க ஷெல் தான் எப்பவுமே எடுத்துக்கணும். ஸோ 2s2 அப்படின்னா இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2p1ல் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸு கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகி எங்கே போய்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதுக்கு போய்டும். இங்கே பாருங்கள், இங்கே போய்டும். ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 2sல ஒரு எலக்ட்ரானும் 2pயில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அவனுடைய ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன். இப்போ என்ன நடக்கும்னு பாருங்கள். BF3ன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? BF3ன்னு சொல்லும் பொழுது ஃப்ளூரினில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸ் இங்கேயும், இன்னொரு எலக்ட்ரான் இங்கேயும், இன்னொரு எலக்ட்ரான் இங்கேயும். ஒரு ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுப்பான், இன்னொன்று இங்கே, இன்னொன்று இங்கே. ஓகேங்களா? ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் அவன்கிட்ட ப்ரெசென்ட் ஆகிருக்க போகுது. இது 2sக்கு 2 எலக்ட்ரான்ஸ், ஒன்று ஃப்ளூரினோட இது, இன்னொன்று போரானோட இது. அதே போல் இதுவும் ஒன்று போரானுது, ஒன்று ஃப்ளூரினுது. இது ஒன்று போரானுது, ஒன்று ஃப்ளூரினுது. அப்போ ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கா? அப்போ அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸை எலக்ட்ரான்ஸ் அவனால் வாங்க முடியுமா? ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக தான் இருக்கணும். எலக்ட்ரான் பற்றாக்குறையாக இருக்கணும். இப்போ இங்கே எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னா அவங்ககிட்ட எலக்ட்ரான் பற்றாக்குறையாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவன் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான்ஸை வாங்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்செப்ட் எலக்ட்ரான் பேர்ஸ் டு ஃபார்ம் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்ஸ். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் எலக்ட்ரான் பேர்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை இங்கே வாங்கி அவங்களால பதிவு செய்ய முடியும். அப்போது இட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான் பேர் டு ஃபார்ம் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்ஸ். அப்போ ஒரு பேர் எலக்ட்ரான்ஸை அப்படியே பிடிச்சி வாங்கி தனக்குள்ளே வச்சுக்கிட்டான் அப்படின்னா அங்கே என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்ஸ். கோஆர்டினேட் பாண்ட் என்ன அர்த்தம்? ஒருங்கிணைப்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட இருந்தே தான் கூட சேர்த்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போது அயனிக் பாண்ட் அர்த்தம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஓகேங்களா? கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் இஸ் கால்ட் அஸ் அன் அயனிக் பாண்ட். கோவலன்ட் பாண்ட் என்னன்னு சொல்லுவோம்? மியூச்சுவல் ஷேரிங். நான் ஒரு எலக்ட்ரான்ஸ் போட்டேன்னா அவனும் ஒரு எலக்ட்ரான்ஸ் போடணும், அது பேர் மியூச்சுவல் ஷேரிங். அதுவே கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்ஸ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஒரு டோனார் கொடுப்பாங்க, அதை அக்செப்டர் வாங்கிக்கணும், அதை வச்சு ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அதுதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம BF3க்கு சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BF3 இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்ககிட்ட 2sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி ஞாபகம் வச்சிங்க. ஓகேவா? அதே போல் 2pலையும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சிங்க. 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சிங்க. ஸோ ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மோனியா இருக்குன்னு வச்சிங்களேன், நைட்ரஜன், அவங்ககிட்ட ஒரு லோன் பேர்ஸ் இருக்கும் இல்லையா? அதை அப்படியே டொனேட் பண்ணுவான் இவனுக்கு. ஓகேங்களா? எப்படி நைட்ரஜனுக்கு மேலே ஒரு லோன் பேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7 இல்லையா? அப்போ 7 அப்படின்னா எப்படி எழுதிருப்பீங்க? 1s2 2s2 2p3. இது கே ஷெல்லு, இது எல் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா? சரி, 2s2 எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு? 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சா? அப்போ 2ன்னு போட்டுருங்க. 2p3ல 3 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. 1 2 3. ஸோ இங்கே இதுவும் ஆஃப் ஃபில்டு.
இல்லையா? ஸோ அப்போ இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் இங்கே போகிறதுக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இல்லாதனால எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்கே போகாது. ஸோ அப்போ எலக்ட்ரான் டென்ஷன் நடக்காது. சரி, இப்போ பாருங்கள், இது ஆஃப் ஃபீல்டு இல்லையா? அப்போது நைட்ரஜனை பொறுத்தவரை இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் வாங்கிக்க முடியும், இங்கே ஒருத்தர் வாங்க முடியும், இங்கே ஒருத்தர் வாங்க முடியும். அப்போது அவங்ககிட்ட இருக்க அந்த 2s இருக்கா இல்லைங்களா, அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை யாருக்காவது அவனால் டொனேட் பண்ண முடியும். அப்போ எப்போவுமே நைட்ரஜனோட வேலன்சி 3ன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், அமோனியா இருக்குன்னு வச்சிங்களேன், ஹச் கூட ஒரு எலக்ட்ரானை ஃபார்ம் பண்ணியிருப்பான், ஒரு எலக்ட்ரான் கொடுப்பாங்க, இன்னொரு ஹச், இன்னொரு ஹச். புரியுதுங்களா? இங்கே ஒரு ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் உட்காந்துருக்கும், இங்கே ஒன்று உட்காந்துருக்கும், இங்கே ஒன்று உட்காந்துருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2s இதில் இருக்க எலக்ட்ரான்ஸு அவன்கிட்ட பாண்டிங் இன்வால்வ் ஆகல இல்லையா, அதுக்கு பேர் நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாம், அல்லது லோன் பேர் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனுக்கு மேலே இந்த மாதிரி 2 டாட்டை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லோன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கம்ப்ளீட்டாக யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான்? BF3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். புரியுதுங்களா? BF3 அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ இதை வச்சு ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுதா இல்லையா? இந்த பாண்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ they form the complex of type BX4 minus. BX4 minus. புரியுதுங்களா எப்படி இருந்துச்சுன்ட்டு? ஸோ எப்படின்னா, இப்போ பாருங்கள், எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரினே இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ BF3 ஏற்கனவே இருந்துச்சு, 1 டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஃப்ளூரின் ஒரு வேளை கொடுக்குறான்னு வச்சிங்களேன், இப்போ HF கூட சேர்த்திருக்கேன். HF இருக்குது அப்படின்னா ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருப்பான், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருப்பான். ஆக மொத்தத்தில் ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் அவன்கிட்ட இருந்துச்சு, அதில் 2 எலக்ட்ரான்ஸ் உட்காந்துருச்சு. அப்போது இங்கே BF3 இருந்துச்சா, அதோட ஒரு ஃப்ளூரின்ஸ் இருந்துச்சுன்னா BF4 மாறிடும், ஹைட்ரஜன் அவனோட சேர்த்து விட்ருங்க. இதில் பாருங்கள், H ப்ளஸ் சார்ஜாக இருக்கும், BF4 என்ன சார்ஜாக இருக்கும்? -3. சரி, மைனஸாக இருக்கும். BF3 ஓகேங்களா, இது கான்ஸ்டன்ட். இதோட F எப்பவுமே என்ன சார்ஜ்? மைனஸ். ஒரு மைனஸ் சார்ஜ் ஆட் பண்ண என்ன மாறிடும்? BF4 மைனஸாக மாறிடும். H என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? இதான் அங்கே கொடுத்துருக்கிறதா. சரி, இப்போ பாருங்கள், கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கானா இல்லையா? BF3 ப்ளஸ் NH3 gives F3B NH3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதில் யார் வாங்குறாங்க, யார் கொடுக்குறாங்கங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ பை ஏரோ மார்க்ஸ். எங்கேருந்து எங்கே எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுது? நைட்ரஜன் இருந்த போரான்ட்ட போகுது. அப்போ நைட்ரஜனில் இருந்து ஏரோ மார்க் எங்கே போகணும்? போரான்கிட்ட போகணும். புரியுதுங்களா அப்படின்ட்டு? அடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். BF3 ப்ளஸ் H2O கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதில் ஆக்சன் ஆக்ட் ஆஸ் எலக்ட்ரான் டோனார்ஸ். எப்படி ஆக்சன் ஆக்ட் ஆஸ் எலக்ட்ரான் டோனார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சனுடைய அட்டாமிக் நம்பர் பாருங்கள், 8 இல்லையா? 8. அப்போ என்ன கிடைக்கும்? 1s2 2s2 2p4 இல்லையா? இது K ஷெல்லு, இது தேவையில்லை, இது L ஷெல்லு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போது 2s2 இதில் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே இருக்க போகுது. இதில் 2p4ன்னு சொல்லுமா? 1 2 3 4 முடிஞ்சு போச்சா? ஸோ இதில் பொறுத்தவரை ஒரு எலக்ட்ரான்ஸை இங்கே வாங்கி உட்காரச்சிக்குவோம். இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஆக்சிஜன் இருக்கான் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை இங்கே வாங்கி உட்காரச்சிக்குவோம், இன்னொரு ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை இங்கே வாங்கி உட்காரச்சிக்குவோம். ஸோ அப்போ யாரெல்லாம் பாண்டிக்கு இன்வால்வ் ஆகலை? இவங்க 2 பேரும் பாண்டிக்கு இன்வால்வ் ஆகலை. அப்போ எப்போவுமே ஆக்சிஜனை சுற்றி மேலே 2 புள்ளியும், ஓகேங்களா, கீழே 2 புள்ளியும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். மேலே 2 புள்ளி, கீழே 2 புள்ளி. அது வேறு என்ன சொல்லுவாங்க? லோன் பேர்ஸ் அல்லது நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதை அப்படியே டொனேட் பண்ணுவோம். யாருக்குன்னா நம்மளுடைய போரானுக்கு டொனேட் பண்ணுவோம். ஓகேங்களா? புரியுது அப்படின்ட்டு? நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், பார்க்கலாம். ஆனால் ஹைட்ராலிசிஸ் போரிக் ஆசிட் இஸ் அப்டைன்ட். ஹைட்ராலிசிஸ்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் இல்லையா? அதாவது வாட்டரை செலுத்தி ஹைட்ரோலிசிஸ். லிசிஸ்னா பிரேக்கப் அப்படின்னு அர்த்தம். அதாவது லிசிஸ்னால் உடைக்கிறதுன்னு அர்த்தம். யாரை வச்சு உடைக்க போகிறோம்? நம்ம வாட்டரை வச்சு உடைக்க போகிறோம். போரிக் ஆசிடை போரான் ட்ரைஃப்ளூரைடை யாரை வச்சு உடைக்க போகிறோம்? வாட்டரை வச்சு உடைக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா போரிக் ஆசிட் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? போரிக் ஆசிட் இஸ் அப்டைன். திஸ் தென் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஃப்ளூரோபோரிக் ஆசிட். இந்த இடத்துல பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளூரோபோரிக் ஆசிட். நம்மளுக்கு போரிக் ஆசிடுடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா H3
BO3. இது போரிக் ஆசிடுடைய ஃபார்முலா H3BO3. ஓகேவா? அதுவே ஃப்ளூரோபோரிக் ஆசிட் அப்படின்னா இங்கே பாருங்கள் HBF4 மைனஸ் மென்ஷன் பண்ண தேவையில்லை. H ப்ளஸ்ஸாக இருக்கும், BF4 என்னவாக இருக்குன்னா மைனஸாக இருக்கும். அப்போ ரெண்டு ப்ளஸ் மைனஸ் கம்பல்சரி அப்படின்னா HBO4 அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். இது ஃப்ளூரோபோரிக் ஆசிடுடைய ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ரலிஸ்னால் வாட்டர் சேர்த்துன்னு சொன்னால் இப்போ நம்மளோட இந்த 4 இந்த 12 இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, பார்க்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுவோம், பேசிக்கலாம். BF3யோட வாட்டர் சேரும் பொழுது ஓகேங்களா என்ன கிடைக்குன்னா போரிக் ஆசிட் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எப்படி உடைக்கணும்னா வாட்டரை HOHன்னு உடச்சிக்கலாமா? HOHன்னு உடச்சிங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், இதோட யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BF3 ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பைன் பண்ணணும் எப்போவுமே. அதாவது நடுவில் இருக்கிற ரெண்டு பேர்த்த, அதாவது இடைமொழியின் ஈற்றும் வருமொழியின் முதலும் புணரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா இல்லைங்களா தமிழில்? அதை அப்படியே இங்கே அப்ளிகேட் பண்ணுங்கள். அப்போ எஃப்பும் ஹச்சும் ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஹச்எஃப்பாக மாறிடும். அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஹச்எஃப். புரியுதுங்களா அப்படின்ட்டு? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், பி கூட ஓஹெச். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? BOH அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? போரோனுடைய பேலன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 3 இல்லையா? அவுட்டர் மோஸ்ட்டில் 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அப்போ 3. அப்போ 3னா இவனுக்கு சார்ஜ் 3+ அப்படின்னா கூட சேரவன் சார்ஜ் என்னவாக இருக்கணும்? -3 இருக்கணும். ஒரு ஹைட்ராக்சைடுக்கு எவ்வளோ இருக்கும்? -1. அப்போ எத்தனை ஹைட்ராக்சைடு வந்தால் கரெக்டாக இருக்கு எனக்கு? 3. ஓகேங்களா? அப்போ 3 வரணும். அப்போ என்ன இருக்குங்க, இப்போ இந்த BOH த்ரைஸை தான் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா H தூக்கி முன்னாடி போட்டுருவாங்க, H3BO3 அப்படின்னு எழுதுவாங்க. புரியுதுங்களா? இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஓகே, H3 அண்ட் தென் BO3, இது HF கிடைக்கும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? எப்படிங்க சார் ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது? இங்கே பாருங்கள், இந்த 4 இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஹைட்ரஜன் இதெல்லாம் தேவையே இல்லை. 12 இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், BF3 எழுதணும், கூட H2O சேர்த்தணும். நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BOH த்ரைஸ்ன்னு இந்த இடத்துல கிடச்சிச்சு. அதாவது ஒரு H3BO3 கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா HF மட்டும் கிடச்ச மாதிரி ஞாபகம் வச்சிங்களேன். H3BO3 கிடைக்குது அப்படின்னா அதாவது BOH த்ரைஸ், அதாவது கரெக்டாக போரானுடைய வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக OH எத்தனை இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன்? 3 இருக்குன்னு தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ வாட்டர் எப்படி உடச்சேன் நான்? HOHன்னு உடச்சேன் இல்லையா? சரி, இங்கே ஒரு OH தான் இருக்குது, இங்கே 3 OH இருக்குது. அப்போ இங்கே என்ன போட்டால் கரெக்டாக இருக்குது எனக்கு? முன்னாடி 3ன்னு போடணும். அப்போ இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முன்னாடி போட்டால் போதும், 12 இப்போதைக்கு போடாதீங்க. ஓகேவா? சரி, இப்போ இதை பேலன்ஸ் பண்ணிட்டோம். அப்போ 3H இருக்கணுமா? இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் எத்தனை இருக்குது? 3 இருக்கா? ஃப்ளூரின் 3. இங்கே வரும் பொழுது முன்னாடி என்ன பண்ணணும்னா சிம்பிளாக 3 போடுங்க. 3H 3F சேர்ந்தால் 3HF கிடைச்சிரும். புரியுதுங்களா? சார் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டுத்தையும் அப்படியே கம்பைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல 1 இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சிங்க, இதில் 1ம் இதில் 3 இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சிங்க. 12 வேண்டாம், 4ம் வேண்டாம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும் பொழுது ஃப்ளூரிக் ஆசிடு, இந்த பக்கம் இருக்கிறது ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட், ஓகே, HF. இந்த ரெண்டு பேரும் கம்பைன் ஆகும் பொழுது என்ன நடக்கும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், HBO3 இருக்கா இல்லைங்களா? இந்த HBO3 ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BOH த்ரைஸ் அப்படின்னு எழுதிக்கிங்களே. BOH த்ரைஸ்ன்னு எழுதிங்க. இதில் யார் இருக்கா உங்களுக்கு? HF இருக்காங்களா? இந்த ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் ஆட் ஆகும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? போரானோட ஃப்ளூரின் சேர்ந்துச்சு அப்படின்னா BF3 கிடைக்கும்னு சொல்லியிருக்கோமா? BF3 கிடைக்கும். எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், HF அதிகமாக இருந்தால் அப்போ என்ன நடக்கும்? இன்னொரு மாலிகுல் எக்ஸ்ட்ரா சேர்த்திட்டுன்னு வச்சிங்களேன், இதோட இன்னொரு மாலிகுல் சேர்த்து பாருங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? F3 இருக்கிறது என்னவா மாறிடும் எனக்கு? BF4 மாறிடுமா? BF4 மாறிடும், Hன்னு மாறிடும். அதாவது இதோட இன்னும் ஒரு மாலிகுல் யார் சேர்த்துறேன்? நான் HF சேர்த்துறேன். ஓகேங்களா? HF சேர்த்துறேன். அப்போ HF சேர்த்தும்போது என்ன கிடைக்கும் எனக்கு? HBO4ன்னு கிடைக்குமா? HBO4. இது H ப்ளஸ்ஸாகவும் BF4 மைனஸாகவும் பிரிச்சுக்கலாமா? H ப்ளஸ்ஸாகவும் BF4 மைனஸாகவும் நான் பிரிச்சுட்டேன். சரி, ஏகே இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற Hயும் இங்கே இருக்கிற OHம் சேர்ந்து என்ன வெளியே போகும் எனக்கு? வாட்டரை வெளியே போகும்னு சொல்லியிருக்கேன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கூட யார் கொடுத்துருக்கான்னு பாருங்கள், வாட்டர் கொடுத்துருக்கானா? இது புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே,
இப்போ கிளாரிஃபையாக இருக்கா உங்களுக்கு? சரி, இப்போ பாருங்கள், இப்போ என்னென்ன கிடச்சிருக்குங்கிறத நான் சொல்லியாச்சு. சரி, இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஹச்எஃப் எத்தனை இருக்குங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். இங்கே BF3 இந்த 2 பேர் கம்பைன் ஆகும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான், BF3 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னா, BF3 அப்போ இங்கே ஒரு ஃப்ளூரின் தான் இருக்குது, இங்கே ஒரு எனக்கு 3 ஃப்ளூரின் வருதா, அப்போ இங்கே என்ன போட்டாகணும் நான் 3ன்னு போட்டாகணுமா, அப்போ 3HF அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இது 3HF. எகெயின் இங்கே ஒரு HF சேர்த்திருக்கனா இல்லையா, அப்போ மொத்தம் எத்தனை HF இருக்குன்னு பாருங்கள், 4 HF வந்துருச்சா, அப்போது 4 HF எனக்கு வந்திருக்கணும். புரியுதுங்களா? 4 HF வந்திருக்கணும். இது புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இந்த பக்கம் இருக்கிறது BOH எத்தனை தான் எடுத்துருக்கேன் நான், 1 தான் எடுத்துருக்கேன். ஒரு BOH அப்போ BOH 1 இருக்கிறதா அர்த்தம். புரியுதுங்களா எப்படின்ட்டு? ஸோ ஒரு BOH ஓகே, ஒரு BOH 4 HF இருக்கிறதா அர்த்தம் இந்த பக்கம். ஓகேங்களா? இங்கே கிடைக்கும் பொழுது இதுவும் 1ன்னு கிடச்சிருக்கும், இதுவும் 1ன்னு கிடச்சிருக்கும். இங்கே கிடைக்கும்போது மட்டும் இது எத்தனை கிடச்சிருக்கும் எனக்கு, 3ன்னு கிடச்சிருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. புரியுதுங்களா? இது புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி சரி, இங்கே எடுத்துக்கும் பொழுது நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டோம், இங்கே வரும் பொழுது ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த இதில் காமனாக இருக்கிறது யாருன்னு பாருங்கள், பார்க்கலாம். காமனாக இருக்கிறது யார், BF3. இதோட இங்கே பாருங்கள், BF3 + 9H2O gives H3BO3 + இங்கே பாருங்கள் 12HF கேன்சல் பண்ணுங்க. புரியுதுங்களா? 12HFையும் கேன்சல் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 4BF4 இருக்கா இல்லையா, அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. 4BF. சரி, இந்த பக்கம் 12H2O இருக்குது, இங்கே 9H2O இருக்குது. ரெண்டுத்தையும் கழிச்சா நம்மளுக்கு எவ்வளோ வரும், நம்மளுக்கு 3 தான் வரணும். அப்போ இந்த இடத்துல சிம்பிளாக 3ன்னு போட்டால் போதும், 9ன்னு போடணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதுங்களா? அடுத்து இங்கே யார் இருக்கான்னு பாருங்கள், இதை அப்படியே கீழே கொண்டு வந்தாங்க. இங்கே என்ன இருக்குது உங்கள்கிட்ட, 3H 3BF4-. புரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு, 1ன்னு கிடைக்கும். இதை 1ன்னு மாற்றிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஆல்டர் பண்ணி எழுதிட முடியுமா? ஓகே, இங்கே இருக்கிறது இதில் நாம் சேஞ்சஸ் பண்ணணும். அப்படியே ரெண்டுத்தையும் கழிச்சிட்டு எழுதணும். கழிக்கும் பொழுது 4BF3 இருக்கும் நம்மக்கிட்ட, 12 - 9 எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 3H2O தான் இருக்கும் நம்மக்கிட்ட. 3H2O 4 - 3 எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, ஒரு H3BO3 கிடைக்கும். 3H தான் H+ கிடைக்கும், 3BF4- தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னொன்று கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து என்ன கிடைக்குது, அதுக்கப்புறம் அது என்னவோ கன்வெர்ட் ஆகுதுன்னு மட்டும் ஞாபகம் போதும். புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? பாருங்கள், யூசஸ் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைடு. போரான் ட்ரைஃப்ளூரைடு இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் HbO4-. இப்போ பாருங்கள், மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரிங்களா, இந்த ரெண்டு கம்பைன் பண்ணி பாருங்கள். HbO4 ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மெயினாக கேட்டலிஸ்ட்டாக, அதாவது ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணி வரதுக்காக யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HbO4- தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HbO4- ஈஸியாக என்னவா பிரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா, H+ஆகவும் BF4- ஈஸியாக பிரிஞ்சிடும். அப்போது H+ உடனே டொனேட் பண்ணி ரியாக்ஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணிவிட்டே இருப்பான். ஓகேங்களா? அதனால தான் அவனை கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். அடுத்து நெக்ஸ்ட்டு, இட் இஸ் யூஸ்டு ஆஸ் அ ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட்ஸ். ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஃப்ளூரினை கொடுக்குறவன் அர்த்தம். இப்போ BF3 இருக்கா, அதுலேருந்து ஃபஸ்ட்டு யாரை கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினை தான் கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ இட் ஆக்ட் ஆஸ் அ ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ போரான் ட்ரைஃப்ளோரைடில் என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம, அவனுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துருக்கோம். 3 ப்ரிப்ரேஷன்ஸ், அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தாச்சு, கடைசி அவனுடைய யூசஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அலுமினியம் குளோரைடு.
அலுமினியம் குளோரைடுன்னு சொல்லலாம், அல்லது சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் குளோரைடு AlCl3 அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். அலுமினியம் ட்ரைக்ளோரைடுன்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஏன்னா அலுமினியத்தோடைய சார்ஜ் எல்லாத்துக்குமே தெரியும் 3+. அப்போ அவன் கூட சேர்றவன் 3- தான் இருக்கும். அப்போ ஒரு குளோரின் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா? கிடையாது. அப்போ எத்தனை குளோரின் நம்ம எடுத்துக்கணும்? 3 குளோரின் எடுத்துக்கணும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 3 குளோரின் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? AlCl கிடைக்கும். ஓகேங்களா? இது தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? வேலன்சி ஆஃப் குளோரின் எவ்வளோ வரும் நம்மளுக்கு? -1. அலுமினியத்தோடைய வேலன்ஸ் எவ்வளோ? +3. அப்போ ரெண்டுத்தையும் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா குளோரின் எத்தனை தான் எடுத்தாகணும்? நம்ம 3 தான் எடுத்தாகணும். ஓகேங்களா? சரி பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள். when aluminum metal or aluminum hydroxide is treated with hydrochloric acid, aluminum trichloride is formed. The reaction mixture is evaporated to obtain ஹைட்ரேட்டட் அலுமினியம் குளோரைடு. அதாவது கிடச்சிருக்கிறது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலோ அல்லது தண்ணியோடு இருந்தாலோ அதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா எவாபரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சுன்னு சொல்கிறாங்க? ஹைட்ரேட்டட், அதாவது நீர் ஏறிய அலுமினியம் குளோரைடு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸு எல்லாமே போயிடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 or 2 வாட்டர் மாலிகுல்ஸ் சில பர்சன்டேஜ் இருக்கும். அப்போ அது என்னென்னு சொல்லணும் அப்படின்னா ஹைட்ரேட்டட் அலுமினியம் குளோரைடு அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். அலுமினியம், இது அலுமினியம் மெட்டலு, இது கூட யார் சேர்த்துறேன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை சேர்த்துறேன். ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் அப்படி பிரிக்கலாமா? H ப்ளஸ் ஆகவும் Cl மைனஸாகவும் பிரிச்சிடலாம். அலுமினியம் மெட்டல் இல்லையா, ஆல்வேஸ் பாசிட்டிவ் சார்ஜ் தான். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் யாரோட ஜாயிண்ட் ஆகும்? Clங்கிற நெகட்டிவ் சார்ஜோட தான் ஜாயிண்ட் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? Alோடைய சார்ஜ் 3+. அப்போ எத்தனை குளோரினோட வந்து சேர்ந்துருக்கும்? 3 குளோரின் சேரும். அப்போ AlCl3 கிடைக்குமா எனக்கு? AlCl3 கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கிற இதை வந்து நம்ம எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl அப்படின்னு மட்டும் வச்சுங்க. இது அலுமினியம் மட்டும் வச்சுங்க. AlCl3 கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக இந்த ஹைட்ரஜன் என்னவா வெளியே போயிருக்குன்னா ஹைட்ரஜன் கேஸை தான் வெளியே போயிருக்கும். நம்மளுக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சரி, எகைன் எப்படி ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம? மொத்தம் இங்கே 3 குளோரின் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன போட்டோம் நம்ம? 3 போட்டுடலாமா? அப்போ 3HCl. அப்போ பேலன்ஸ் ஆகிடும். ஆனால் ஹைட்ரஜனை பொறுத்தா என்ன பண்ண முடியாது? நம்ம H2ன்னு தான் எழுதி ஆகணும், H3ன்னு எழுத முடியாது இல்லையா? இது வந்து டயட்டமிக் மாலிகுல்ஸ். அப்போ H2ன்னு போட்டுறோம். ஆனால் இங்கே 3 இருக்குது. 3 அண்ட் தென் 2, 6 தான் காமன் ஃபேக்டர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கும். என்ன பண்ண இந்த 3 6ஆக மாறும்? 2 டைம்ஸு அவ்வளோ மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ண இந்த 2 6ஆக மாறும்? 3 டைம்ஸு. அப்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல 3ன்னு போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல 2 × 3 எவ்வளோ வந்துருக்கு நம்மளுக்கு? 6. அப்போ 6HCl இருக்கதான் அர்த்தம். அப்போது முன்ன 3Clன்னு போட்டிருந்தா கரெக்டாக இருந்துச்சு. இப்போது 6Cl இருக்குது, இங்கே 3 தானே இருக்குது. அப்போ முன்னாடி 2ன்னு தானே போட்டாகணும் நம்ம. அப்போ முன்னாடி இங்கே 2ன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன போட்டாகணும் நம்ம? 2ன்னு தான் போட்டாகணும். புரியுதுங்களா? அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாமா? அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கா இல்லைங்களா? இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடை எடுத்துக்கிட்டு யாரோட ட்ரீட் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா HClோட ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ HClோட ட்ரீட் பண்ணும்போது பாருங்கள், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட ஸ்ட்ரக்சர் வச்சு கூட போட்டலாம் ஈஸியாக. ஆக்சுவலாக அவனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா OH இப்படி இருக்கா? சரி, இதோட HCl சேர்த்துன்னு வச்சிங்களேன். இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. அப்போ 3 வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும். ஓகேங்களா? இங்கெல்லாம் யார் வந்து சேருவாங்க? Cl முடிஞ்சு போச்சா? அப்போ AlCl3 நம்மளுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்கள். நிலைமொழியின் ஈற்றும் வருமொழியின் முதலும் புணரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் 2 தான் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? வாட்டர் மாலிகுல் வெளியே போயிருமா? 3 வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போயிடும். மிச்சம் என்ன இருக்கும்? AlCl3 கிடைக்கும். புரியுதுங்களா? ரெண்டாவது ப்ரிப்பரேஷன்ஸு. ஸோ இதில் முக்கியமான ப்ரிப்பரேஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கஃபி ப்ராசஸ். அதான் ரொம்ப முக்கியமான ப்ரிப்பரேஷன்ஸ் இன் அலுமினியம் ட்ரைக்ளோரைட். ரிப்பீட்டடாக கேட்டுருக்க கொஷின்ஸ்ப்பா. ஓகேங்களா? இது ஒன்றும் கிடையாது. என்கிட்ட நான் யார் எடுத்துக்க போகிறேன்னா அலுமினாவை எடுத்துக்க போகிறேன். அலுமினான்னு சொல்லலாம், அல்லது அலுமினியம் ட்ரைஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். Al2O3 அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இதை எடுத்துகிட்டு கோக் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, கார்பனை தான் நம்ம கோக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கார்பன் இன் எ கரண்ட் ஆஃப் குளோரின் கேஸை இதோட சேர்த்து பாஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்பன் என்ன ஏஜென்ட்டு? கார்பன் விச் ஆக்ட் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தான். அப்போ இங்கே இருக்க ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாக ஃபஸ்ட்டு மாற பார்ப்பான். ஓகேங்களா? ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதிகமான ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா இட் கேன் கன்வெர்ட்ஸ் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. அப்போ என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள்? கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா எப்படின்ட்டு?
ஓகேங்களா? கார்பன் ஃபஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகிருக்கும் அண்ட் தென் கன்வெர்ட் இன்ஸ்டு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போது இதில் மிச்சம் இருக்கிறது யார்? இங்கே இருக்கிற அலுமினியமும் இங்கே இருக்கிற அலுமினியம் இங்கே இருக்கிற குளோரின் தான் மிச்சம் இருக்க போகுது. அப்போ இந்த 2 பேரும் கம்பைன் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? AlCl3 கிடச்சிரும். புரியுதுங்களா எப்படின்ட்டு? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஈக்குவேஷன்ஸ் ஈஸி இது பேலன்ஸ் பண்ணிடலாம்ல? எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கார்பன் 3 கார்பன் இல்லையா? 3 கார்பன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் சிம்பிளாக கார்பனோட இங்கே இருக்க ஆக்சிஜனே சேர்த்துங்களேன், போதும். கார்பனோட ஆக்சிஜனே சேர்த்துங்க, எக்ஸஸாக கொண்டு போகணும் கூட அவசியம் இல்லை நம்மளுக்கு. கார்பன் மோனாக்சைடு கூட நிறுத்திங்க, கார்பன் மோனாக்சைடு எக்ஸஸாக இருந்தால் தான் கார்பன் டை ஆக்சைடாக மாறும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்கள், இது ஜஸ்ட்டு இங்கே இருக்க ஆக்சிஜனும் இங்கே இருக்க கார்பனும் செஞ்சுன்னா கார்பன் மோனாக்சைடாக மாறிடும். அப்போது 3 ஓ இருக்கனால இங்கே 3 நம்ம போட்டாகும். அடுத்து நெக்ஸ்ட்டு அலுமினியம் பாருங்கள் 2 இருக்கா? Al2னாவே 2 இருக்கும். அப்போ 2Al நம்ம எழுதி ஆகணும். அலுமினியத்தை பேலன்ஸ் பண்ணும் பொழுது Cl3 இருக்கும் பொழுது 2 × 3 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 6 வந்துடும். ஆனால் இந்த இடத்துல நம்ம 1 தானே இருக்கோம், அப்போ இங்கே என்ன போட்டாகணும்? முன்னாடி 3ன்னு போட்டாகணும். ஓகேவா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல், அதாவது இண்டஸ்ட்ரியலில் எப்படி இண்டஸ்ட்ரீஸில் அலுமினியம் ட்ரைக்ளோரைட் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, பை குளோரினேட்டிங் அலுமினியம் அரௌண்ட் 1000 கெல்வின். 1000 கெல்வினுக்கு அலுமினியத்தையும் குளோரின் கேஸையும் பாஸ் பண்ணி ஹீட் பண்ணாங்க அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு அலுமினியம் ட்ரைக்ளோரைட். அலுமினியம் அந்த குளோரின் சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைச்சிடும் நம்மளுக்கு? அலுமினியம் ட்ரைக்ளோரைடாக மாறிடும். புரியுதுங்களா இப்படின்ட்டு? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, anhydrous aluminum trichloride is a colorless hygroscopic substance. hygroscopic substance என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? anhydrous, ஓகேங்களா? அதாவது anhydrous அப்படின்னு பொறப்பொறப்பாக இருக்கிறது. அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு மாய்ஸ்சரில் இருக்கிற ஏரை எல்லாத்தையுமே அதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாய்ஸ்சரை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவோம். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு anhydrous aluminum chloride is a colorless hygroscopic substance. And then next point என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். An aqueous solution of aluminum chloride is acidic in nature. aqueous solution அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? aqueous solution இப்போ இதை எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், கீழே இருக்க ரியாக்ஷன்ஸ் வச்சு கூட சொல்லிடலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அலுமினியம் ட்ரைஆக்சைடு கிடைக்குதா? ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? AlOH3ங்கிறது ஒரு பேஸு. அப்போ அது வந்து அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அலுமினியம் ட்ரைக்ளோரைட். அக்வஸ்னால் ஒன்றும் கிடையாதுப்பா, வாட்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அக்வஸ்ன்னு சொல்லுவோம். அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அலுமினியம் ட்ரைக்ளோரைட் இஸ் அசிடிக் இன் நேச்சர். இட் ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் குளோரைட். இட் ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் குளோரைட் ஃபியூம்ஸ் இன் மாய்ஸ்ட் ஏர். இங்கே பாருங்கள், அலுமினியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஒரு பேஸ் கிடச்சிருச்சு, அதை விட்டுருங்க. கூட யார் கிடச்சிருக்காங்க பாருங்கள், HCl கிடச்சிருக்கா இல்லையா? அப்போ அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? எதனால் அசிடிக் இன் நேச்சர்னு கொடுத்துருக்காங்கன்ட்டு? அப்போது அலுமினியம் ட்ரைக்ளோரைடு எடுத்துக்கிட்டு வாட்டர் சேர்த்துறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுலேயும் நம்மளுடைய இதை யூஸ் பண்ணலாம். HOHன்னு பிரித்து வச்சிங்க. ஹச்சோட இங்கே இருக்க Cl சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? எனக்கு HCl வெளியே போயிடும். இங்கே இருக்க Al இங்கே இருக்க OHோட சேர்ந்தால் AlOHாக போவோம். Alோடைய சார்ஜ் எப்போவுமே என்ன சார்ஜ்? 3+. அப்போ கூட சேர்கிற OHோடைய சார்ஜ் என்ன வரணும்? ஒரு சார்ஜ் வந்து -1. அப்போ 3 வந்தால் தானே கரெக்டாக இருக்கணும். அப்போ த்ரைஸ் தான் நம்ம போட்டாகும். AlOH த்ரைஸ். அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். when ammonium hydroxide it forms aluminum hydroxide. with ammonium hydroxide it forms aluminum hydroxide. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், அலுமினியம் ஹைட்ராக்சைடா? இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற Clலும் இதில் இருக்கிற அம்மோனியம் சேர்ந்து என்ன கிடச்சிரும்? எனக்கு NH4Cl கிடச்சிரும். புரியுதுங்களா? அடுத்து திரும்ப இங்கே இருக்க Alலும் இங்கே இருக்க OH சேர்ந்து என்ன கிடைக்கும்? எனக்கு AlOH த்ரைஸாக வெளியே போயிடும். இது புரியுதுங்களா? நடுவில் இருக்கிற 2 பேரை எப்பவுமே ஜாயின் பண்ணிடணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே இருக்கிறது பாருங்கள், இது கொஞ்சம் எக்ஸப்ஷன். வித் எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இட் ப்ரொடியூசஸ் மெட்டாலுமினேட். அதாவது ஒரு வேளை எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்துட்டு அப்படின்னா, அதனால தான் இந்த இடத்துல எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் எடுத்துட்டாங்க. அதாவது ஒரு மாலிகுல் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது லிமிட்டட். 2 மாலிகுல்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து எக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற அலுமினியம், இங்கே இருக்கிற சோடியம், இதில் இருக்கிற ஆக்சிஜனோடு சேர்ந்து சோடியம் மெட்டா அலுமினேட்டாக மாறிடும். எகைன்
இங்கே பாருங்கள், இதில் இருக்கிறது கண்டிப்பாக சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குன்னு வச்சிங்களேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா NaOH இருக்கா, NaOHன்னு இருக்குது, NaOHன்னு இருக்குது. அதே போல் இன்னொரு NaOH இருக்குன்னு வச்சிங்களேன், HOH. வாட்டர் மாலிகுல் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த எகைன் இங்கே இருக்கிற Cl இதில் இருக்கிற Naஓட சேர்ந்து என்ன வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? NaCl ஆகவும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் NaOஎக்ஸஸாக இங்கே இருக்கும். அது இங்கே இருக்கிற அலுமினியத்தோடு சேர்ந்து என்ன கிடைக்கணும்னா NaAlO2 மாறிடும், சோடியம் மெட்டா அலுமினேட்டாக மாறிடும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ்ஸு. நடுவுக்கு 2 பேர்த்தையும் நம்ம ஜாயின் பண்ண முடியாது. லிமிட்டடாக இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கலாம். வித் எக்ஸஸ் ஞாபகம் வச்சுங்க, வித் எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இட் ப்ரொடியூசஸ் சோடியம் மெட்டா அலுமினேட். ஓகேங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இட் பிகேவ்ஸ் ஆஸ் அ லூயிஸ் ஆசிட் அண்ட் ஃபார்ம்ஸ் அடிஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இட் பிகேவ்ஸ் ஆஸ் அ லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் பை லூயிஸ் ஆசிட் சொல்லுங்கள் பார்க்கலாம். லூயிஸ் ஆசிட்னா ஒன்றும் கிடையாது. லூயிஸ் ஆசிட் அப்படின்னா எலக்ட்ரான் பேர் அக்செப்டார்ஸ், தே ஆர் கால்ட் ஆஸ் அன் லூயிஸ் ஆசிட். நம்ம அலுமினியம் ட்ரைக்ளோரைடு வந்து எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணும். எப்படின்னு பாருங்கள், அலுமினியத்துடைய சார்ஜ் என்ன சொல்லியிருக்கேன்? 3+. எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். அலுமினியத்தோடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 13 இல்லையா? 1s2 2s2 2p6 3s2 3p1 இல்லையா? இது கே ஷெல்லு தேவையில்ல, இது எல் ஷெல்லு, இது எம் ஷெல்லு. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் யார்? இவங்க தான். இவங்க மட்டும் தான் உங்களுக்கு தேவை. அப்போ 3s2 எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 3s2ல் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 3pயில் 1 இருக்குது இல்லையா? ஸோ கொஞ்சம் எனர்ஜி கிடச்சாலும் இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் வச்சுருக்க எலக்ட்ரான்ஸ். அப்போது அவங்ககிட்ட பாருங்கள், சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது எத்தனை இருக்குது? 3 இருக்கா? ஸோ இங்கே கொண்டு வந்து ஒருத்தரை வச்சு பேர் பண்ணலாம். அதாவது இப்போ குளோரின் ஜாயின் ஆச்சுங்களா? இப்போ AlCl3 நம்ம படிக்கிறோமா இல்லைங்களா? அப்போ ஒரு குளோரின் இங்கே வந்து ஜாயின் ஆகிடும், இங்கே ஒரு குளோரின் வந்து ஜாயின் ஆகும், இங்கே ஒரு குளோரின் வந்து ஜாயின் ஆகும். அப்போவும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஸோ தே ஆர் கால்ட் ஆஸ் அன் எலக்ட்ரான் பேர் அக்செப்ட். அப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் பேர்ஸை நம்மளால் வாங்க முடியும். யாரால்? AlCl3ஆல் வாங்க முடியும். அப்போது தே ஆர் கால்ட் ஆஸ் அன் எலக்ட்ரான் பேர் அக்செப்டார்ஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா அப்படின்ட்டு? ஓகே, சரி. இது 3sன்னு சொல்லியாச்சு, இது 3p. சரி, ஃபஸ்ட் செல், செகண்ட் செல், தேர்ட் செல் படிச்சிருக்கோமா இல்லைங்களா? தேர்ட் செல் வரும்போது யாரெல்லாம் வருவாங்க? sp,d வருவாங்க. அப்போ டி மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கும்? 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 இருக்கும். 5மே வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். இதில் ஒரு எலக்ட்ரான் பேர் கொண்டு வந்து உட்கார வைக்கலாம், இதில் 5 பேர் உட்கார வைக்கலாம். மொத்தம் 6 எலக்ட்ரான் பேர்ஸ் உட்கார வைக்கலாமா இல்லைங்களா? இப்போ பாருங்கள் பார்க்கலாம். அலுமினியத்தோட எத்தனை பேர் ஜாயின் பண்ணலான்னா 6n-3 ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பேர்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோமா இல்லைங்களா? அது போல் அப்போ 6 எலக்ட்ரான் பேர்ஸை கொடுக்கும், அதை வாங்கிக்க முடியும் உன்னால். ஓகே, ஸோ அதனால தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் பிகேவ்ஸ் லைக் எ லூயிஸ் ஆசிட் அண்ட் ஃபார்ம்ஸ் அடிஷன் காம்பவுண்ட்ஸ் வித் அமோனியா பாஸ்பீன். இதில் அமோனியாக்குள்ளே NH3 எழுதுகிறோமா இல்லைங்களா? இதில் நைட்ரஜனுக்கு மேலே லோன் பேர்ஸ் இருக்கும் இல்லையா? அதே போல் பாஸ்பீனுக்கு மேலே என்ன இருக்கும்? நம்மளுக்கு லோன் பேர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் கார்பனைல் குளோரைட், இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபார்முலா COCl2. இதில் ஆக்சிஜன் லோன் பேர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், யூசஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? யூஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைடு ஃபஸ்ட் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, anhydrous அலுமினியம் குளோரைடு இஸ் யூஸ்ட் as a catalyst in Friedel-Crafts reaction. Friedel-Crafts reaction அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம குளோரினை ஆட் பண்ணணும். அதுக்கு யாரை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கேட்டலிஸ்ட்டாக இந்த அலுமினியம் ட்ரைக்ளோரைடு யூஸ் பண்ணுவோம். அடுத்து மினரல் ஆயில்ஸ். ஓகே, மேனுஃபேக்சர் ஆஃப் பெட்ரோல் பை கிராக்கிங் த மினரல் ஆயில்ஸ். நம்மக்கிட்ட இந்த மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா? அதில் பெட்ரோலியத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, கிராக்கிங் பண்ணுறதுக்கு யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ட்ரைக்ளோரைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இட் இஸ் யூஸ்ட் as a catalyst in the manufacture of dyes, drugs and then perfumes. டைஸு, ட்ரக்ஸு, பெர்ஃப்யூம்ஸ்க்கெலாம் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ட்ரைக்ளோரைட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா அப்படின்ட்டு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரான் ட்ரைஃப்ளோரைடையும் அலுமினியம் ட்ரைக்ளோரைட்ஸும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த அலுமினியம் ட்ரைக்ளோரைட்ஸில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவனுடைய ப்ரிப்ரேஷன், அவனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் மெயின்.
அதுக்கு அடுத்து கடைசியாக அவனுடைய யூசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலம் அப்படிங்கிறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் தி காம்பவுண்ட் ஆஃப் அலுமினியம் தான். ஓகேங்களா? ஆலம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோடைய மெயின் ப்ரிப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அவனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன, அதே போல் அவன் யூனிவலண்ட்டா ட்ரைவலண்ட்டான்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அவனுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் அதுதான் மெயினாக பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.